ஆண்டின் பொதுக்காலம் 18வது வாரம் திங்கட்கிழமை. புனித ஜான் மரிய வியானி குருக்களின் பாதுகாவலர் விழா. 73 ஆண்டுகள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த புனித ஜான் மரிய வியானி 40 ஆண்டுகள் ஆர்ஸ் பங்கிலே பங்குத்தந்தையாக இருந்தார். அதனால்தான் அவரை கியூரே டி ஆர்ஸ், அதாவது பிரீஸ்ட் ஆஃப் ஆர்ஸ் அல்லது ஆர்ஸ் நகரத்து குருவானவர் என்று அன்போடு அழைக்கின்றோம். புனித ஜான் மரிய வியானி எளிமையின் கண்ணாடியாக இருந்தார். அவருடைய ஒரே இலக்கு மக்களையும் அவர்களுடைய ஆன்மாவையும் எப்படி கடவுளிடம் கொண்டு செல்வது அல்லது எப்படி மக்களை கடவுளுடைய உன்னதமான உறவில் வளர்த்தெடுப்பது என்பதுதான். அவர் உணவாக உண்டது அன்றைய சாமானிய மக்கள் உண்டு வந்த அவித்த உருளைக்கிழங்கும் ரொட்டி துண்டுமாகும். எப்போதாவது காய்கறிகளையும் முட்டையையும் சேர்த்து கொள்ளுவார். அதிகமான மிகவும் சிரமமான ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்வார். தனக்காக அல்ல, மக்கள் மனமாற வேண்டும் என்பதற்காக. குளிர்காலங்களில் 11 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் வரை பாவசங்கீர்த்தன தொட்டியிலிருந்து பாவசங்கீர்த்தனம் கேட்பார். கோடை காலங்களில் 16 மணி நேரத்திற்கு மேற்பட்டு பாவசங்கீர்த்தன தொட்டியில் அமர்ந்து பாவசங்கீர்த்தனம் கேட்பார். தூங்கியது குறைவான நேரம். அந்த குறைவான நேரத்திலும் சாத்தான் அவரை தூங்க விடாமல் தொந்தரவுகளை செய்வான். ஏனென்றால் அவர் ஆன்மாவை மீட்டெடுக்கிறார் என்பதற்காக. நான் பார்த்த ஒரு உண்மை, குருமானவனாக பயில்கையில் குருமடத்தில் நன்றாக செயல்பட்டவர்கள் பங்குத்தலங்களில் அவர்களால் நல்ல பெயர் வாங்க முடிவதில்லை. குருமடத்தில் ஒரு சராசரி மாணவராக இருந்தவர் பங்குத்தலங்களில் ஜொலிக்கிறார். அந்த வகையை சார்ந்தவர்தான் நமது புனித ஜான் மரிய வியானி. குருமடத்தில் புனித ஜான் மரிய வியானியால் திறம்பட செய்ய முடியாவிட்டாலும் பங்குத்தலத்தில் மக்களின் நன்மதிப்பை பெற்றார். ஆர்ஸ் என்ற நகரம் வெறிச்சோடி போய் இருந்த நகரம், யாரும் வராத ஒரு நகரம். யாருமே அந்த பங்கிற்கு பங்குத்தந்தையாக போக விரும்ப மாட்டார்கள். ஆனால் நமது புனிதரின் பாவசங்கீர்த்தன அருட்சாதனத்தாலும் புனித வாழ்வாலும் ஈர்க்கப்பட்டு குருக்கள், கன்னியர்கள், ஏன் ஆயர்கள் பலர் இவரிடம் ஆன்மீக ஆலோசனை கேட்க பிரான்ஸ் தேசத்தின் பல இடங்களிலிருந்து வந்து வரிசையில் நின்று பாவசங்கீர்த்தனம் செய்து செல்வார்கள். அவர் பள்ளிப்படிப்பை சரியாக படிக்காததால் குருமடத்தில் லத்தீன் மொழியை அவரால் கற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே அவர் வெளியே அனுப்பப்பட்டார். பிறகு தன் இலக்கை அடைய கடினப்பட்டு தன்முனைப்போடு லத்தீனை தனி ஆசிரியரிடம் பயின்றார். இன்றைக்கு இருக்கும் குருமானவர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் குருக்களுக்கு ஒரு பரிந்துரையை வைக்கிறேன். லத்தீன் மொழி தெரியவில்லை என்றால் எப்படி நம்முடைய புனிதர் அனுப்பப்பட்டாரோ அதே போல ஆங்கிலம் தெரியாவிட்டால் அழைத்தலே கிடையாது என்று அனுப்பப்பட்டவர்களை நான் அதிகமாகவே பார்த்திருக்கிறேன். நான் ஒரு முறை ஒரு ஆயரை சந்திக்க போகும்போது குருக்குல இல்லத்தந்தையிடம், இதோ இந்த பையன் ஒரு சபையிலிருந்து வெளியே வந்தவன், இந்த பையனை எடுத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் இவன் ஆங்கிலம் நன்றாக பேசுகிறான். ஆங்கிலத்துக்கும் ஆன்மீக வாழ்வுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று எனக்கு தெரியவே இல்லை. படிப்பில் நன்றாக இருக்கின்றானா என்பது ஒரு சிறு பகுதிதான். ஆனால் மிக பெரியது அந்த குருமானவன் இந்த வாழ்க்கைக்கு ஏற்ற வகையில் வாழ்கிறானா என்பதுதான். குருமானவர்களை உருவாக்குகின்ற குருக்களே, பீயிங்கை மையப்படுத்துங்கள். ஹேவிங்கிற்கு சிறிய இடம் கொடுங்கள். பலருக்கு கடவுள் பல திறமைகளை கொடுத்திருக்கலாம். அது மிக முக்கியம் அல்ல. மாறாக அந்த குரு மாணவனுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, அவனுடைய போக்கு எப்படி இருக்கிறது, அவனுடைய நாட்டம் எப்படி இருக்கிறது, அவன் ஆன்மீக வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இதில் ஒரு குருமானவன் தேறினால் புனித ஜான் மரிய வியானியைப் போல மாற முடியும்.
அதற்கு தேவை இன்றைய குருமானவ உருவாக்கத்தில் உள்ள குருக்களுக்கு the 10-letter word is most important. கமிட்மெண்ட், அர்ப்பணம். குரு மாணவர்களை கண்காணிப்பது குறை காண்பதற்காக அல்ல, மாறாக அவர்களை சரியான வழியில் நெறிப்படுத்துவதற்கு 24 மணி நேரமும் அர்ப்பணமுள்ள குருக்கள் தேவைப்படுகிறார்கள். இதனை பற்றி சிந்தியுங்கள். Please take it for what it is worth. Otherwise, leave it. தனது பங்கு மக்களுக்காக புனித ஜான் மரிய வியானி வேண்டுவார். மனமாற்றத்தை தன் வாழ்வில் அனுபவித்தவர், என் ஆண்டவரே, என் பங்கில் உள்ள மக்கள் அனைவரையும் மனமாற்றும். அதற்காக நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் வரை நீர் விரும்பும் எந்த துன்பத்தையும் அனுபவிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறுவார். பங்கு குருவானவர் ஜெபிக்கின்ற குருவானவராக இருக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய புனித ஜான் மரிய வியானி எடுத்து காட்டுகிறார். கிளரிக்கலிசம், கரியரிசம் கூடவே கூடாது. ஒரு குருவானவருக்கு நமது புனிதரை போல நற்கருணை நாதரிடம் ஆழ்ந்த பக்தி இருக்க வேண்டும். அன்னை மரியாவிடம் அதிகமான பக்தி இருக்க வேண்டும். ஜபத்தில் அது வெளிப்பட வேண்டும். தனி மனித ஜபத்தில் வெளிப்பட வேண்டும். நம்முடைய புனிதர் நற்கருணை நாதரிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவர். அந்த ஆழ்ந்த பக்தி முடிந்தவரை கிறிஸ்துவுக்காக பல ஆன்மாக்களை வெல்ல வேண்டும் என்பதில் வேரூன்றி இருந்த ஒன்று. அதிகாலையில் நற்கருணை நாதரோடு அதிக நேரம் செலவிடுவார். அவருடைய வாழ்க்கையில் கண்டுபிடித்த விதி ஒன்றே ஒன்றுதான், சட்டம் ஒன்றே ஒன்றை தான் கடைபிடித்தார். கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கும் செயலாக ஒன்று இல்லாவிட்டால் அதை செய்யவே செய்யாதீர்கள் என்று சொல்லுவார். புனித ஜான் மரிய வியானி சொன்னது, கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை இழக்காதே. உன் சோளத்தை வளரச் செய்தவர் நிச்சயமாக அதனை சேகரிக்க உதவுவார். ஜான் மரிய வியானியை புனிதராக மாற்றியது அவருடைய அர்ப்பண வாழ்வு. அந்த அர்ப்பண வாழ்வு குடும்பத்திலும் இல்லறத்திலும் துறவரத்திலும் இருக்க வேண்டும். அதற்காக மன்றாடுவோம். ஆமீன்.